ஃபாரின் மாதிரி 2 பேரும் டிவியில உட்காந்து 2 தலைவரும் உட்கார வச்சுட்டு பேசிட்டு போயிடலாமே. எதிர்காலத்துல அது போலதான் ஆக போகுது. அது வரணுங்கிற. அது வந்தாதான் தேர்தல் செலவுகள் குறையும், தேவையில்லாத பிரச்சனைகள் குறையும், இந்த கள்ள ஓட்டு போடுறது குறையும், பணப்பட்டுவாடா குறையும், ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கும். இது எல்லாமே எப்படி நடக்கும்னா 2 தலைவரை கூப்பிட்டு 2 பேரையும் உட்காரவே, நீ உன் திட்டத்தை சொல்லு, உன் திட்டத்தை சொல்லு, வேலை முடிஞ்சு போச்சு. அப்படி ஏன்னா பெரிய கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காலயும் அப்படிதான் நடக்குது, மற்ற நாடுகளையும் அப்படிதான் நடக்குது. ஏன் தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் அதெல்லாம் எடுத்துக்கூடாதா என்ன? தமிழ்நாட்டுல இந்தியா முழுவதுமே எடுத்துக்கணும். நிச்சயமா. ஏன்னு சொன்னால் ஒரு தேர்தல் என்பது நமக்கு ரொம்ப விளையாட்டா இருக்குது. ஆனா ஒரு தேர்தலை நடத்தி முடிப்பதற்குள்ள இந்திய அரசாங்கத்துக்கு ஆகக்கூடிய செலவுகள், எவ்வளவு அதிகாரிகள், எவ்வளவு செலவினங்கள், எவ்வளவு டென்ஷனு, பொதுமக்களுக்கு இதுல நிறைய இடைஞ்சல் இருக்கு சார். இன்னைக்கு நீங்க தேர்தல் விதிமுறை வந்துருச்சு. ஏதோ ஒரு நகை வாங்குறதுக்கு நீங்க 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போனாலும் அது கணக்கு சொல்லணும். நீங்க கடன் வாங்கிட்டு போவீங்க. ஆனா கடன் கொடுத்தவன் வந்து கணக்குல இல்லாத பணம் கொடுத்துருப்பான். இப்ப அது ஒரு கோரிக்கை50,000 2 லட்சம். அதான் 50,000 2 லட்சமா உயர்த்தணுங்க. அது இந்த டெக்ஸ்டைல்ல இருந்து வச்சிருக்காங்க. உயர்த்தணும். ஆமா. அது எல்லாருக்குமே வேணும் சார். ஆமா ஆமா. எல்லாருக்குமே வேணும். இன்னொரு விஷயம், மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் இன்னும். இந்த நாள் வரைக்கும் நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க? இல்லையா? நீங்க அதை மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரிஸ்க் இல்லை. பணத்தை கையில எடுத்துட்டு போறதுங்கிறது ரிஸ்கான வேலை தான். ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்புறம் நம்ம போய் அரசை குறை சொல்றது, லாண்ட் ஆர்டரை குறை சொல்றது, காவல்துறை குறை சொல்றது. நீங்க பணம் கொண்டு போது ராத்திரி நேரத்தில் செக்கிங் நடக்குது. செக்கிங் பண்றதே அரசு அதிகாரி தானே நம்ம கேட்க முடியாது. இதை வைத்துட்டு வழிபறி பண்ணான்னு என்ன பண்ணுவீங்க?